அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் ஒரு பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. ஆம், படுக்கையில் இறந்து கிடந்த இளம் குடும்ப பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. பிரேத பரிசோதனையில் காத்திருந்த அதிர்ச்சி. வாருங்கள் பார்க்கலாம். தம்புள்ளை திட்டவெல் கொலை பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் படுக்கையில் இறந்து கிடந்த பெண்ணின் பிரேத பரிசோதனையில் மரணம் கொலை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கொலை செய்யப்பட்ட பெண்ணின் கணவர் 15ஆம் திகதி இந்த மாதம் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த பெண் தம்புள்ளை திட்டவெல்கொள பகுதியில் வசிக்கும் 34 வயதுடைய ஒருவர். அவருக்கு ஒரு குழந்தை இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அவர் கலேவல வலயக்கல்வி அலுவலகத்தின் மேலாண்மை சேவைகள் அதிகாரியாக பணிபுரிந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சந்தேக நபரின் வாக்குமூலம். தம்புள்ளை திட்டவெல்கொல்ல பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் உள்ள ஒரு அறையில் கடந்த 13ஆம் திகதி படுக்கையில் ஒரு பெண் இறந்துவிட்டதாக காவல்துறையினர் தகவல் வழங்கப்பட்டுள்ளது. அதன் போது தனது மனைவி பரீட்சை ஒன்றிற்காக படித்துவிட்டு மாலை 4 மணி அளவில் படுக்கைக்கு சென்றதாகவும் இரவு 9 மணி அளவில் எழுப்ப சொன்னதாகவும் அவரது கணவர் காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ளார். அதன்படி இரவு தனது மனைவியை எழுப்பச் சென்றிருந்த போது அவர் எழுந்திருக்காததால் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாக நினைத்து 1990 அந்த சேவைக்கு அந்த கணவர் அழைத்திருக்கிறார். இருப்பினும் மரணம் தொடர்பாக காவல்துறையினர் எழுப்பிய சந்தேகங்களின் அடிப்படையில் மரணம் குறித்து காவல்துறையினர் முறையாக விசாரணை நடத்தி அதற்கேற்ப விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பிள்ளையின் சந்தேகத்திற்கிடமான நடத்தை. இந்த நிலையில் இன்று தம்புள்ளை வைத்தியசாலையில் சிறப்பு தடயவியல் வைத்தியர் ஒருவரால் பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தலையில் ஏற்பட்ட பலத்த காயத்தின் காரணமாக உள் இரத்தப்போக்கு ஏற்பட்டதே மரணத்தின் காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தம்பதியினரின் 5 வயது பிள்ளையின் சந்தேகத்திற்கிடமான நடத்தை மற்றும் குழந்தை மிகவும் பயந்து போயிருப்பதால் இந்த மரணம் தொடர்பாக மேலும் சந்தேகங்கள் எழுந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதன்படி கணவர் கைது செய்யப்பட்டு கொலை நடந்த விதம் குறித்து தகவல்களை அறிய காவல்துறையினர் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். என்ன சொல்வது? இதேவேளை கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தம்புள்ளை நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில ஆண்கள் என்ன பண்றாங்கன்னா, பெண்களை அடிச்சு கொன்னுட்டு எனக்கு இதுக்கும் சம்மதமே இல்லாத மாய்க்க வாழ்ந்துடுறாங்க. எங்க அப்பா கூட நான் பேசுறதே இல்லை. 10 வருஷம் பார்த்தீங்கன்னா நான் அப்பான்னு சொல்லாமே இருந்தேன். காரணம் என்னன்னா, என்னோட மனசு அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தது. எங்க அம்மா இறந்ததுக்கு காரணம் எங்க அப்பா தான் அப்படின்னு நான் முழுசா நம்பினேன். அதனால 10 வருஷம் எங்க அப்பாவை நான் அப்பானே கூப்பிடல. அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு வந்தேன். வெளிநாட்டுல ஒரு 7-8 வருஷம் நான் அதாவது ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது 3 வருஷம், இங்க ஒரு 7-8 வருஷம் நான் அப்படியே எல்லாம் போய் சேர்த்து 10 வருஷம் நான் அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடாம இருந்தேன். இதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் நினைப்பாங்க, அப்பா அம்மா கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை வளர்க்குறாங்க. ஆனா பிள்ளைங்க பிறையா வந்ததுக்கு அப்புறம் பெற்றவங்களை கணக்கெடுக்கிறது இல்லை, பிள்ளைங்களை புரிஞ்சுக்கிறது இல்லை, பிள்ளைங்க பெற்றவங்களை கணக்கெடுக்காம கதைக்காம இருக்கிறாங்க இப்படின்னு தான் நினைப்பாங்க வெளியில பாக்குறவங்க. எங்க அப்பா கிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு சின்ன சுகம் இல்லாம போச்சுன்னா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு பாக்குறது கிடையாது. உடனே பூசாரிக்கு அரைப்போத்த சாராயம் வாங்கி கொடுக்கணும், வெத்தலை பாக்கு பழமெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு கொடுக்கணும். அவர் சாராயத்தை குடிச்சிட்டு ஆடிட்டு
பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுவாரு. கேன்சர் நோயாளிக்கு பேய் பிடிச்சிருச்சு, பேய் பிடிச்சிருச்சு, பேய் பிடிச்சிருச்சுன்னு ஒரு 7 வருஷமா சாமி பார்க்குற வேலை. சம்பாரிச்ச சல்லி எல்லாம் சாராயத்துக்கும் சாமிக்குமே போயிடுச்சு. ஆஸ்பத்திரியில் கடைசியில் மரணத்துக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறாங்க சுவாச பையில வந்து புற்றுநோய். ஏன்னு சொன்னால் வெத்திலை போட்டுட்டாங்க. வெத்தலை போட்டுக்கிட்டே இருக்கிறது, சாப்பிட்றது இல்லை நேரத்துக்கு. மலையகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தோட்ட வேலை செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, வெத்திலையை போட்டு அடக்கிக்குவாங்க. இந்த பக்கம் அடக்கிக்கிட்டு அவங்களுக்கு பசியெல்லாம் வராது, வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 மணி காலையில் ரொட்டி ஒரு துண்டு சாப்பிட்டு ஓடுவாங்க வேலைக்கு. 10 மணிக்கு இவங்க கொண்டு போகிற ரொட்டியை சாப்பிடுவாங்க. பாலுக்கு வீட்டுக்கு வந்து இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்டு கையில் கிடச்சா சாப்பிட்டு ஓடுவாங்க வேலைக்கு. அன்றைக்கி வந்து தான் அன்றைக்கி 4 மணிக்கு வந்து தான் சோறாக்கி 4-5 கறி வச்சு நைட்டுக்கு நல்லா சாப்பிடுவாங்க. அப்படி இருந்தாலுமே இந்த அம்மாமார்கள் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா வெத்திலையை போட்டுட்டு அடக்கிக்கிட்டே தூங்குறது. எங்கள் அம்மாவுக்கும் அந்த கெட்ட பழக்கம் இருந்திருக்கு. நாங்கள் எவ்வளவோ சொல்லுவோம், கேட்கறது இல்லை. ரவைக்கு கூட இந்த வெத்திலையை போட்டு அடக்கிக்கிட்டு தான் தூங்குவாங்க. அவ்வளோ பைத்தியம், வெத்திலை பைத்தியம். மலையகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சம்பாதிக்கிறதுல முக்கால்வாசி சாராயத்துக்கும் வெத்தலை பாக்குமே செலவு பண்ணிடுவாங்க மக்கள். அதனால தான் அந்த மக்கள் அவ்வளவு இதாக இருக்குது. ஆனால் இப்போ உள்ள மக்கள் அப்படி கிடையாது. நான் ஒரு 10-15 வருஷமா வீட்டில் இல்லை. இப்போ இருக்க மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாராயம் வெத்தலை பாக்கெல்லாம் அவ்வளோ பாவிக்கிறது இல்லை. நாகரிகமாக நல்லா வளர்றாங்க. அதனால வீடு வாசலாம் நல்லா கட்டிக்கிட்டு சும்மா அவ்வளோ இதாக இருக்கிறாங்க. நம்ம ஊர்லலாம் இந்த நம்ம வீட்டில் இருந்துலாம் ஃபோட்டோலாம் அனுப்பலாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குது. ஏன்னு சொன்னால் இப்போ நிறைய பேர் எல்லாம் நாகரிகம் அடைஞ்சிட்டாங்க. வீடு வாசலாம் அழகாக கட்டிக்கிட்டு அவ்வளோ நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னா வெத்தலை பாக்கு, சாராயம் கிடையாது. எங்கள் ஊரில் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 100க்கு 98% மக்கள் நல்ல சிறப்பாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. காரணம் வெத்தலை பாக்கு போடுறது இல்லை. ஆனால் முன்ன வந்து வெத்தலை பாக்கெல்லாம் எங்கள் அம்மாவெல்லாம் நல்லா வெத்தலை பாக்கு போடுவாங்க. எங்கள் அப்பா குடி மண்ணை இருப்பார். இதனாலே நான் குடும்பத்தை விட்டு தூரம் வந்து ஒதுங்கி இருக்கிறேன். சில பேருக்கு சாராயம் குடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னே தெரியாது. இப்போ புதுசாக கஞ்சாவெல்லாம் போடுறாங்க எல்லாரும். கஞ்சாவை போட்டு சாராயத்தை குடிச்சிட்டு பொண்டாட்டிங்களை போட்டு அடித்து உதச்சி கொன்று போட்டுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கிறது. இந்த மாதிரி ஆண்கள் எல்லாம் நிறைய தண்டிக்கப்படணும். வன்மையாக நான் வந்து அதெல்லாம் எதிர்க்கிறேன், இந்த மாதிரி ஆண்களுடைய செயல்பாடுகளை. எங்கள் அப்பா மட்டும் இந்த பூசாரி அப்படி இப்படின்னு கூட்டிகிட்டு போகாமல் ஆஸ்பத்திரி கொண்டு போயிருந்தா எங்கள் அம்மா இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பாங்க. ஒரு தாய் இல்லாத குழந்தைகள் எப்படி வளரும், எந்த அளவுக்கு கஷ்டப்படுவோம் உங்க எல்லாருக்குமே தெரியும். பல கஷ்டங்களை தாங்கி தான் நாங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தயவு செய்து ஆண்களுக்கான ஒரு செய்தி, கஞ்சா குடு என்னென்னமோ சொல்றாங்க, அதெல்லாம் குடிக்காதீங்க. உங்களுடைய மனைவி உங்களுடைய நிழல். அதே மாதிரிக்கே பெண்களுக்கும் தன்னுடைய கணவன் தன்னுடைய நிழல் அப்படின்னு நினைச்சு வாழுங்க. தன்னுடைய குடும்பம் தன் கூட வரக்கூடிய நிழல் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரிக்கே வந்து குடிச்சிட்டு பொம்பளைங்கெல்லாம் அடிச்சு கொள்றதுக்கெல்லாம் மனசு வராது. மனிதர்களாக வாழ பழகுங்கள். என்னை போல எத்தனையோ பெண்கள் வந்து மனசு ரீதியா கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. யாரும் வெளியில சொல்றது இல்லை. நான் நிறைய பெண்களை சந்திச்சிருக்கிறேன். எல்லாருடைய நான் நினைப்பேன் எனக்கு மட்டும்தான் இவ்வளவு பிரச்சனை, எனக்கு இல்லை. நிறைய பெண்களுக்கு பிரச்சனை. இதோட முக்கிய காரணம் என்னன்னா அந்த வீட்டுல இருக்க அப்பா அம்மார்கள் குடிச்சிட்டு செய்யற அநியாயங்கள், கணவன்மார்கள் குடிச்சிட்டு செய்யற அநியாயங்கள், சகோதரர்கள் குடிச்சிட்டு செய்யற அநியாயங்கள். இதனாலே பல பெண்களோட வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்குது. என்னைக்கு திருந்தும் நம்மளுடைய சமுதாயம்? ஒவ்வொருத்தரா திருந்துங்க, அப்பதான் திருந்தும் இந்த சமுதாயம். அவன் திருந்துவான் இவன் திருந்துவான் இல்லாம நீ திருந்து. முதல்ல தான் திருந்துனா, ஒவ்வொருத்தரா அப்படி நினைச்சு தான் திருந்தணும்னு நினைச்சா இந்த சமுதாயத்தை கட்டி எழுப்ப முடியும். நீங்க செய்யற சில விஷயங்கள் உங்க குழந்தைங்க பார்த்துட்டு குழந்தைகளும் பாதிக்கப்படுது. குழந்தைகளும் அதே நிலைமைக்கு வருவாங்க. தயவு செய்து
உங்க குழந்தைங்க நீங்க எப்படி வளர்க்கணும், எப்படி வளரணும்னு நினைக்கிறீங்களோ, அதே மாதிரிக்கு நீங்க வாழுங்க. நீங்க வாழ்ற வாழ்க்கைய பார்த்து உங்க குழந்தைங்க தானா வளருவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.